உள்ள நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி. எங்களை கொண்டு வந்திரே, அதற்காக நன்றிப்பா. நீர் எங்களோடு இடைப்படுங்க. நீர் பேசுகிற தெய்வம், எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எவ்வளோ பேர் ஆண்டுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. இது எத்தனாவது மாதம்? 8வது மாதம். ஆமென். ஆண்டவர் எத்தனை நாளில் இந்த உலகத்தை படைத்தார்? 7 நாள். 7வது நாள் ஓய்வெடுத்தார். அப்போ 8வது நாள் என்ன பண்ணார்? மறுபடியும் புதுசாக கிரியேட் பண்ணார். ஆமென், அல்லேலூயா. ஸோ இந்த 8வது மாதத்தில் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன், ஆண்டவர் இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தத்தை ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, for I am about to do something new, see I have already begun it, do you not see? அதுக்கு முன்னாடிங்கிற வசனம் சொல்லுது, but forget all the things which is compared to what I am going to do. பைபிள் சொல்லுது, பூர்வமானதை 18வது வசனத்தை சொல்லுகிறது, முந்தினவதைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவதைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். 19, இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. இது யாருக்கு ஆண்டவர் சொன்னார்னா, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு. யூதாவின் ஜனங்க என்ன அடிமைத்தனத்தில் பாபிலோனில் இருக்கும்போது அவங்க ஸ்லேவரியாக வாழ்ந்தாங்களாம். அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. ஏன்னா அது பழையது என்ன பண்ணாத, யோசிக்காத, அப்புறமா பூர்வமானதை சிந்திக்காத, நான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. நான் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என்னத்துக்காக இந்த வார்த்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் எனக்கு பார்த்து சொன்னார், புதிய காரியத்தை ஏன் செய்கிறேன்னா, உன்னுடைய மனசு எப்போவுமே எல்லாம் பழையசு தான் நினைக்குது. உன்னுடைய மனசு எப்போவுமே என்ன நினைக்குதுன்னா, பூர்வமானதவே சிந்திக்குது. அப்போனா நம்ம லைஃப்பில் புதுசாக ஆண்டவர் செய்யணும்னா பழையசை மறக்கணும். ஆமென், அல்லேலூயா. பழைய எண்ணங்களை வச்சுக்கின்னு புதிய மாதத்தில் போக முடியாது. ஜூலையில் உங்கள் லைஃப்பில் ஒரு ட்ராஜடி நடந்துக்கும், இல்லை ஜூனில் நடந்திருக்கலாம், ஒருவேளை அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட சில காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, அதை நீ மறந்தால் தான் புதுசாக நான் அதை செய்வேன். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் நம்புறீங்க புதுசாக செய்வாருன்ட்டு? நீங்கள் நினைக்கலாம் பழைய வீடுக்கு போகலாம், பழைய டிவியை வாங்கலாம், பழைய வண்டியை வாங்கலாம், பழைய காரியத்தை ஏதோ நீங்கள் செய்யலான்னு நினைக்கிறேன். ஆனால் பைபிள் சொல்லுது, நான் புதுசாக தருவேன் உனக்காக. ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு பிராண்ட் நியூ ஆண்டவர் கொடுத்துக்கிறார்? அல்லேலூயா. இன்னும் புதுசாக செய்வார். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த பைபிள் சொல்லுது, நியூ திங்ஸ். சொல்லுங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. எதிர்பார்ப்பு இல்லைன்னா உங்களுக்கு நடக்காது. ஆமென், அல்லேலூயா. ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விசுவாசம் இருக்குது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. புதிய வாசல், புதிய காரியங்கள் அப்படின்னு சொன்னேன்னா அன்எக்ஸ்பெக்டடா, இது உங்களுக்கு வர வேண்டியதே இருக்காது. நீங்கள் நினைச்சு கூட இதை பார்த்துக்க மாட்டீங்க. அந்த மாதிரி கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. நேற்று கூட ஒரு சிஸ்டர் நம்ம சபையில் சொல்லிட்டு போனாங்க, ஐயா ஒரு வீடு நாங்கள் திரும்பி நெல்மங்கலில் இந்த இன்னொரு இடத்துல நாங்கள் வாங்கியிருக்கோம். டோட்டலாக நம்ம சபையில் இந்த 7 மாதத்தில் 6 பேரை கர்த்தர் வாங்க வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக கைத்தடுங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த மாதிரி புதுசாக செய்வார். புதிய ஆட்களை உங்கள் வாழ்க்கையில் அனுப்புவார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் பழைய ஆட்களை நினச்சின்னு இருப்பீங்க, இவங்க செய்வாங்கன்னு. நீங்கள் நினச்சி பார்க்குற மாதிரியெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். அவர் நினச்சதை யாரும் தடை செய்ய முடியாது. பைபிள் சொல்லுது, உன் நினைவுகள் உன் வழிகள் என் வழிகள் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் நடத்த மாட்டார். ஸோ யூ வில் லீட் இன் டு நியூ திங்ஸ். புதிய ஆட்களை அனுப்புவார், உங்கள் குடும்பத்தில் அனுப்புவார், உங்களுக்கு பிள்ளையாய் அனுப்புவார், உன்னுடைய தேவைகளுக்கு கர்த்தர் அனுப்புவார், உன்னுடைய வேலையை முடிக்கிறதுக்காக புதிய பிஸ்னஸை கர்த்தர் அனுப்புவார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேரை நம்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. இது வரைக்குமா ஏசப்பா புதுசாக தான் என் லைஃப்பில் செஞ்சிருக்கிறார். ஆமென். ஒரு சீசன் போன பிறகு இன்னொரு சீசன். ஆனால் இது யாருக்கு செய்வாருன்னு ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. பிஹோல்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? தைரியமாக இரு. பழையச என்ன பண்ணுன்றாரு? மறந்துடு.
பழையசை நீங்கள் மறந்தால் மாற்றம்தான் புதுசை நீங்கள் பார்க்க முடியும். பழைய மைண்ட் செட்டை வைத்துக்கின்னு புதுசுக்குள்ளே நீங்கள் போக முடியாது. பழையசை நீங்கள் மறக்கணும் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க செய்யாத இருந்தாங்க, அந்த பழைய காரியத்தை நினச்சின்னு இருக்காதீங்க. ஆண்டவரை பார்த்து தைரியமாக சொல்லுங்கள், என் கர்த்தர் புதுசாக திறக்குவார். ஆமென், அல்லேலூயா. போன மாதம் திறக்கல, நான் இந்த மாதத்தை எங்கள் அப்பா திறக்குவார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் நம்புறீங்க? சில பேர் அவிசுவாசமாக அப்படியே உட்காந்து நிற்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. செய்வார், அல்லேலூயா. புதிய கான்டெக்ட் ஆண்டவர் ஒன்று கனெக்ட் பண்ண வைக்குவார். நான் நேற்று ஒரு பிரதர்கிட்ட பேசியிருந்தேன். அந்த பிரதர் வந்து என்ன சொன்னார்னா, பிரதர் உங்கள் சாட்சி, உங்கள் சபையோட சாட்சி எனக்கு ரொம்ப தொடப்பட்டுச்சு. நான் என்ன ஆசைப்பட்டுக்கிறேன்னா, இது இங்கே இருக்கக்கூடாது, இது வேர்ல்டு வைடில் என்ன ஆகணும், ரீச் ஆகணும் அப்படின்னு நான் ஒரு ஆசைப்பட்றேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னு. நான் சொன்னேன், பிரதர் வேர்ல்டு வைடில் ரீச் பண்ணோன்னா எனக்கு அதோடைய வழி தெரியல பிரதர். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர், எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிடுறேன். ஒன்றையில் நீங்கள் வந்தீங்கன்னா போதும், உங்கள் சர்ச் டீமு மிச்சின் எல்லாமே ரெடி பண்ணி தேவனுடைய ஊழியத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. உனக்காக எதை வேணாலும் ஆண்டவர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னார், பிரதர் உங்கள்கிட்ட வீடியோ கேமரா இருக்குதா பிரதர்ன்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை பிரதர், வி டூ இட் நார்மலி மொபைல் அப்படின்னு. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் இப்போ ஒரு வீடியோ கேமரா, நான் ஸ்டுடியோ எல்லாமே செட்டப் பண்ணிடுறேன். யார் யார் இது சாட்சி எல்லாம் இருக்குதோ அவங்கள எல்லோரும் என்ன பண்ணுங்கள், அவங்கள கொண்டு வாங்க. ஃபினான்ஷியலாக எதுவுமே யோசிக்காதீங்க, எல்லா ஃபினான்ஷியலும் நானே பார்த்துக்கிறேன்டார். புதுசாக அவங்கள என்ன பண்ணுவார் ஆண்டவர், வழிகளை திறக்குவார். ஆமென். அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் ஆட்களை அனுப்புவார் வாழ்க்கையில். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படி வந்துக்குது? ஆமென். ஒருவேளை வீடு தேடின்னு இருக்குவீங்க, சடனாக ஒருத்தர் வருவார், புது வீடு உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருப்பார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் நம்புறீங்க அதை? அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய யோசிக்காதீங்க, போன மாதம்லாம் இப்படி நடந்துச்சே, நான் இப்படி புது மாதத்தில் எப்படி நடக்குவேன். நீங்கள் அதை மறந்தால் தான் இது நடக்கும். அதை மறக்காத வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நடக்காது. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் போன மாதத்தில் சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை ரிக்ரெட் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு தப்புனால ஒரு பாவம் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த பாவத்தினால உங்களுக்கு ஒரு பெரிய குற்ற உணர்வு வந்திருக்கலாம். ஐயோ நான் இது பண்ணிட்டேனே, அதை மறந்துடுங்க. ஃபஸ்ட்டு அதை மறந்தீங்கன்னா தான் ஆண்டவருங்க புதுசாக செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. பழைய ஜாடையில் வந்து புதிய திராட்சை ரசத்தை போட முடியும். அது மாதிரி பழசை நீங்கள் மறக்கணும். அதை மறந்தீங்கன்னா மாற்றம் தான் புதுசாக செய்வார். ஆண்டவரே எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது ஏசப்பா, என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஆண்டவர் நினைச்சாருன்னா எதை வேணாலும் யாருக்குன்னா எப்படின்னா செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு பிரதர் வந்து என்னை பார்த்து சொன்னார், பிரதர் இந்த மாதிரி எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு காசு இல்லாத இருந்துச்சு பிரதர், நான் என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியாத இருந்துச்சு. ஆனால் ஏற்ற நேரத்தை நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், என் ஃபுல் பில்லு ஏசப்பா ஃப்ரீயாகவே கட்டி முடிச்சிட்டார் பிரதர். ஆமென், அல்லேலூயா. அதை எதிர்பார்க்கவே முடியல பிரதர், அப்படி செஞ்சுட்டு போயிட்டார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போனா நம்ம ஆண்டவர் யாருன்னா புதுசாக செய்வார். எவ்வளோ பேர் நம்புறீங்க அதை? ஆமென். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கலாம், எதிர்பார்ப்போடு இருக்கலாம். அந்த கண்ணு தெரியாத ஒரு எப்படி எதிர்பார்ப்போடு அந்த கேட்டுக்கிட்ட காத்துன்னு இருந்தாரோ அந்த மாதிரி நம்மளும் எதிர்பார்ப்போட காத்துன்னு இருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. புதுசாக செய்வார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்குன்னா அவரே இறங்கி வருவார். நான் எப்பவுமே அதை தான் சொல்லுவேன், நம்மளுக்காக 3 வழியில் ஆண்டவர் வருவார். முதலாவது ஒரு மனுஷனை அனுப்புவார். ஒருவேளை அவங்க பிஸியாக இருந்தாங்கன்னா தேவ தூதர் அனுப்புவார். அவங்களும் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்கன்னா அவரே எனக்காக இறங்கி வருவார். அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு அவரே இறங்கி வந்திருக்கிறார்? ஆமென், அல்லேலூயா. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, இது வரைக்குமே நடத்தின ஆண்டவர் இனிமேல் நடத்துவார். ஆண்டவரே எனக்கு வேலை இல்லாத இருக்குதுப்பா, நான் எப்படி நடத்துவேன்? புதுசாக திறக்குவார், கவலைப்படாத. ஒருவேளை வேலைன்னா புது கம்பெனியை உனக்காக திறக்குவார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு கிளைண்ட்டே இல்லாதக்கிறாங்க பிரதர், உனக்காக ஒருத்தர் பலவீனமாக்கிட்டு உன் மூலியமாக பலப்படுத்துறதுக்காக புது கிளைண்ட்டை கர்த்தர் அனுப்புவார். எவ்வளோ பேர் நம்புறீங்க? பைபிள் சொல்லுது, அங்கே மூடி இங்கே திறக்குவாரா. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம கர்த்தர், அதுதான் நம்ம தேவன். பைபிள் சொல்லுது பாஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது பாஸ்டான ஃபெயிலியர்ஸ், முக்கியமாக நீங்கள் வந்து இந்த 6 மாதத்தில் சில ஃபெயிலியர்ஸ் உங்கள் லைஃப்பில் நடந்துக்கும். அத்தை மறங்க, ஃபஸ்ட்டு அத்தை என்ன பண்ணுங்க, அத்தை மறந்துடுங்க. புதுசாக செய்வார்ன்ற நம்பிக்கை வச்சுக்கோங்க. இந்த 7 மாதத்தில் ஆண்டவரே கர்த்தாவே
என்னால் இதெல்லாம் மறக்கவே முடிய மாட்டேங்குது. போன மாதமே இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, இந்த 8வது மாதத்தில் நான் எப்படி செய்வேன்? அத்தை நீங்கள் மறங்க உன்னை நடத்துகிறவர் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. உங்களை வேலை நடத்தாது, உங்கள் பிஸ்னஸ் நடத்தலை, உங்கள் பெலன் நடத்தலை, உங்களை நடத்துறது கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. நேற்று உபவாச கூட்டத்தில் கூட நான் அதை தான் பிரசங்கம் பண்ணேன். காட் இஸ் அ ஹெல்ப்பர். எனக்கு யாராக இருக்கிறார்? கடவுள் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹி இஸ் நாட் எ லிமிட் காட். நம்ம ஆண்டவர் லிமிட்டாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். இஸ் அன்லிமிட்டெட் காட். ஆமென், அல்லேலூயா. லிமிட்னா எப்படி தெரியுங்களா? இவ்வளோ தான் செய்வாங்க. ஆனால் ஆண்டவரால் அப்படி இல்லை. உனக்காக ஜீவனை கொடுத்து காட்டினார் சிலுவையில், உனக்காக உயிரை கொடுத்து காட்டினார். இதுக்கு மேலே இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்ட்டு எல்லாமே ஆண்டவர் செஞ்சு காட்டிட்டார். ஆமென், அல்லேலூயா. ஸோ we have to blindly believe him that God will lead us. அல்லேலூயா. வாடகை எப்படி கட்டுவார்? அவர் கட்டுவார். ஆமென், அல்லேலூயா. என் பிள்ளையோட ஃபீஸ் எப்படி கட்டுவார்? அவர் வழியை திறப்பார். அல்லேலூயா. யோர்தான வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரில. அந்த இடத்துல டெட் எண்டில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை நம்பி இருந்த தொட்டு பைபிள் சொல்லுது, யோர்தானை கர்த்தர் பிளந்தாராம். அப்படின்னா வழி இல்லாத இடத்துல புதுசாக நம்மளுக்கு வழி திறக்குவார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் போன மாதம் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாம், எனக்கு ஒரு வேலை கூட கிடைக்கல பிரதர், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துக்கிறாரு உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு என்ன கொடுத்துக்கிறாரு? ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்ட்டு. இந்த மாதத்தில் ஆண்டவர் வார்த்தை சொன்னது, புதிய காரியத்தை செய்வேன்னா புதுசாக உங்களுக்காகவே ஒருத்தரை வர வைப்பார். நான் பார்த்துருக்கிறேன். நம்ம தங்கச்சி பிரேம் கூட ஒரு வாட்டி எனக்கு சொல்லும் போது இந்த வசனம் எனக்கு நினைவுக்கு வருது. ரொம்ப வேலைக்காக ட்ரை பண்ணிருந்துச்சு, வேலையை கிடைக்கல. வேலை கிடைச்சா என்ன மாதிரி வேலை கிடைக்குன்னா, சண்டே லீவ் கொடுக்க மாட்டாங்களா? சண்டே லீவ் இல்லை. அப்போது பாப்பா சொல்லமா, இல்லை எனக்கு சண்டேஸில் லீவ் வேணும், நான் சர்ச்சில் போயிட்டு ஆராதிக்கணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லும் போது வேலையே கிடைக்கல. கிடைச்சா ரொம்ப தூரமாக கிடைக்குதான். தேர்ஸ்டேஸில் ஈவினிங் ப்ரேயருக்கு வரணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போது எங்கேயுமே கிடைக்கல. ஆல்மோஸ்ட் 6 to 5 months வீட்டில் தான் இருந்தது. அப்போ நான் எப்போவுமே சொல்வேன், கடவுள் நம்மளுக்கு ஒரு வழி வச்சிருப்பார், நம்மளுக்குன்னே வச்சிருப்பார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆயில் மில் ரோடில் புதுசாக ஒரு கம்பெனி திறந்தாங்க. எங்கே திறந்தாங்க? ஆயில் மில் ரோடில். போனதுமே வேலை செலக்டு, சண்டே லீவு, தேர்ஸ்டே பர்மிஷன் கிராண்டட். பக்கத்துலேயே வேலை முடிச்சதுமே சபைக்கு வருது. அல்லேலூயா. உனக்காகவே கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. ஏன் நம்மளுக்காக திறக்கிறார் தெரியுமா? ஏன் திறக்கிறார் தெரியுமா? அவர் கூப்பிட்டது உண்மை. அவர் கூப்பிட்டது உண்மை, அதுக்கு தான் திறக்கிறார். பைபிள் சொல்லுது, உன்னை அழைத்தவர் உண்மையவர். ஆமென். அது உங்கள் கண்ணுக்கு தெரியலன்னா கூடிய சீக்கிரத்தை ஆண்டவர் காட்டுவார் அவர் யாருன்னு. உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். போன வியாழக்கிழமை என்ன பண்ணோம், நம்ம அதை குறித்து வாசித்தோம். ஒரு சிஸ்டர் கூட சொன்னாங்க, பிரதர் நான் நினச்சேன் இந்த கண்ணுன்ட்டு, இப்போ தான் தெரியுது எனக்கு இங்கே ஒரு கண்ணு கூட இருக்குது. ஆமென், அல்லேலூயா. இங்கே இருக்கிற கண்ணு திறந்த பிறகு தான் ஆண்டவர் செய்கிறது உங்கள் கண்கள் பார்க்கும். ஆமென், அல்லேலூயா. எதிர்பார்ப்பு இல்லாத இடத்துலேருந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆமென். இந்த வழியிலேருந்து வராதுன்னு நீங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், ஆனால் அங்கே தான் ஆண்டவர் வர வைக்குவார். ஏன் தெரியுமா? அதுக்கு தான் அவருக்கு பேர் கடவுள். அதுக்கு தான் நம்ம அவருக்கு பிளைண்டாக நம்பணும். உங்கள் ஃபெயிலியர்ஸை நீங்கள் மறக்கணும். நெக்ஸ்ட்டு உங்கள் டிஸப்பாயின்மெண்ட்ஸ். போன மாதத்தில் இல்லை 6 months உங்களுக்கு யாராவது டிஸப்பாயிண்ட் பண்ணிக்குவாங்க. என்னன்ட்டு, உனக்கு நான் இதை செய்கிறேன் செய்யாத போயிட்டுக்குவாங்க. ஒருவேளை உங்க கூட நிற்குவாங்க, நிற்காமல் போயிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுறேன், உங்களை அப்பாயிண்ட் பண்ணது ஜீசஸ். ஆமென், அல்லேலூயா. உன்னை மனுஷன் அப்பாயிண்ட் பண்ணல, கர்த்தர் உன்னை அப்பாயிண்ட் பண்ணுது. ஆமென், அல்லேலூயா. ஸோ டோன்ட் பி டிஸப்பாயிண்டட் when people leave you. அவங்க உதவி செய்கிறேன்ட்டு சடனாக அவங்க உதவி செய்ய முடியாமல் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அவங்கள மன்னிச்சுட்டு நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. உன்னை நடத்துகிற தகப்பன்கிறார். ஆமென், அல்லேலூயா. என்னை ஒரு நாளை கர்த்தர் டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க ஆண்டவர் எனக்கு அப்படி செய்கிறாருன்ட்டு? செஞ்சிருந்தே இல்லை சிஸ்டர். எனக்கு ஒரு பிரதர் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். அவர் கைவிட தெரியாதா? அவர் கைவிட என்ன ஆகுதா? தெரியாது. எவ்வளோ நல்ல வரி இல்லை அது? கைவிடவே தெரியாதுன்னா அது எப்படின்னு அவருக்கு இது எப்படி தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா? ஐ வில் நெவர் லிவ் யூ நார் forsake you. நம்மளை கூப்பிட்டுட்டாருன்னா அவர் கைவிட தெரியாது. நிஜமாக சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் நல்லது பண்ணுங்கள் கெட்டது பண்ணுங்கள், ஆனால் உனக்கு கைவிடாத நடத்துகிறான்னு ஆசைப்படுறாரு பாரு, அதுதான் நம்ம நல்ல தகப்பன். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஸோ டோன்ட்
worry about your disappointments. இன்டர்வியூ அட்டன் பண்ணி சோர்ந்துட்டு இருக்கிறீங்களா? இங்கே நிலைங்கிறேன் பாருங்க, இங்கே நிலைன்னு இருக்கிற பாருங்களேன். 12 ரெஸ்யூம் அடிச்சிருக்கிறேன் ஒரே வாட்டி. 6 கேபினில் போய் 6 கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயும் சென்று வாருங்கள், திருப்பதி நிறைவு பெற்றதுன்னு அனுப்பிட்டாங்க. அது மொதோ ரவுண்டில் இல்லை, 3வது 4வது ரவுண்டில் தான் என்னை அனுப்புறது. ரொம்ப சோர்ந்துடுவேன். டிசப்பாயிண்ட் ஆகிறது என்னத்துக்காக தெரியுமா? நான் வேலைக்குன்னு போகும்போது எனக்கு வேலை கிடைக்காது. வேலையே வேண்டான்னு ஒருத்தன் வருவான், அவனுக்கு வேலை கிடைச்சிடும். என்னடா இது ஆண்டவரே. ஒரு வாட்டி பிரதர் பிரதாப் கூட சொன்னாருங்க, முத்தூத்தில் ஏதோ இன்டர்வியூக்கு போனாராம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஃபஸ்ட்டு நீ வேலைக்கு போ, அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்டுகளை கூட்டுன்னு போனேன். இவர் என்ன பண்ணிக்கிறாரு, கம்பெனிக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டுன்னு போய் இவரை வீட்டுக்கு அனுப்பி அவரே சேர்த்துருக்கிறாங்க. நான் கூட அப்படியே தான் இருந்தேன். என் ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து வீட்டில் ஷர்ட் ஐயன் போடுவார். வேலையை என்ன தரமா, வெறும் ஐயன் போடுற வேலை தான். அவருக்கு வேலைனாலே பிடிக்காது, அவருக்கு ரொம்ப அலர்ஜி அதெல்லாம். சரி, நம்மளுக்கெல்லாம் கூச்சம் இல்லையா ஒண்டியாக வேலைக்கு போகிறது, இன்டர்வியூக்கு போகிறதுக்கெல்லாம். இவருக்கு எதுனா வாங்கி கொடுத்தா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஸ்னூக்கர் ஆடுவாப்போ. இவரை கூப்பிட்டுன்னு போனேன், வாங்க ஒரு போர்டு ஆடிட்டு வரலாம். அவருக்கு ரொம்ப இஷ்டம் அது. சரின்னு போனோம். உக்காண்டின்னு இருக்கிறோம். இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, ரெஸ்யூமெல்லாம் கூப்பிட்டேன். அந்த கன்சல்டன்சியில் இந்த பொண்ணை வந்து சொல்லிச்சு, சார் எங்கள் டார்கெட்டே முடியல சார், ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டை கூட கொஞ்சம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். மேடம் அவருக்கு ஒன்றும் தெரியாது மேடம், அவர் ரெஸ்யூம் கூட எடுத்துன்னு வரல, அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவள் என்ன பார்க்குறா, என்ன அப்படின்னு இல்லை இன்னும் கூட இன்டர்வியூ அட்டன் ஐயோ எனக்கு பயம்ப்பா அப்படின்னா. சார் நான் சொன்னேன், இல்லை சார் ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, சும்மா வந்து அவர் யாருன்னு கேட்கும்போது சொல்லுங்கள் சார். சரி போடா சொல்கிறேன் அப்படின்னு. அவனும் ஒரு ரெஸ்யூம் அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. வேறு நான் 12 காசு கொடுத்து பண்ணின்னு வந்தேன். அவங்களே பண்ணி அவனை உள்ளே போட்டாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்ட் அவனும் பாஸ் ஆகிட்டுக்கிறான். ஃபஸ்ட் ரவுண்டில் எதை கேட்க மாட்டாங்க, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தான், எல்லோரும் பாஸ் ஆகிறதான்னு சொல்லிட்டு நானும் இப்படி இருந்தோம். 2 ரவுண்ட் ஆகிடுச்சு. 2 ரவுண்டும் 2 பேரும் முடிச்சிட்டோம். 3வது ரவுண்டில் லன்ச் முடிச்சுட்டு வானாங்க. சரி கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு வரோம். 3வது ரவுண்டுக்கு போகிறோம். 3வது ரவுண்டில் நான் ஃபெயில் ஆகிட்டு அவன் பாஸ் ஆகிட்டான். ஐயோ என் வாழ்க்கையில் இதோட பெரிய சோதனை வேறு எதுவுமே இல்லைடா டேட்டு. அப்போ நான் வந்துன்னு இருக்கிறேன் சிவாஜி நகரில். அப்போ என் ஃப்ரெண்டு பார்த்து கேட்குறான், என்னடா இன்னும் வரைக்கும் வேலை இல்லையான்னு கேட்குறான். ஆல்ரெடி அங்கே தான் வேலை இல்லாமல் வந்துன்னு இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய டிஸப்பாயிண்ட் என் லைஃப்பில். ஆனால் ஏன் அந்த டிஸப்பாயிண்ட் வந்துச்சுன்னா, என்னை அப்பாயிண்ட் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறார். நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனிக்கு சைன் பண்ணிட்டுக்கிறேன். எனக்கு இப்போ தான் தெரியுது. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்கள் அல்லேலூயா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. உன்னை நடத்துகிறோன்னு நினச்சிட்டார்னா எந்த மாதிரி ஆண்டவர் உன்னை நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா கையை உயர்த்தி அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. ஆமென். I have never been disappointed now. என்னை இனி வரைக்கும் ஆண்டவர் என்னை டிசப்பாயிண்ட் பண்ண விட்டதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. சோர்ந்துட்டுக்கிறீங்களா? ட்ரை பண்ணி ஒருவேளை போதும் ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களா? டுடே God is telling you, don't worry, he'll make a new ways. புதிய வேலை கர்த்தர் திறக்குவார். ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அனுப்புவார். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆமென். அல்லேலூயா. சில பேர் ரிக்ரெட் பண்ணுவீங்க. நேற்று ஒரு ஊழியக்காரர் கூட சொன்னார், ரிக்ரெட் வந்து பிசாசுடைய தந்திரமா. நீங்கள் பண்ண தப்புனால ரொம்ப ரிக்ரெட் பண்ணிங்க, ஐயோ ஆண்டவரே நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். பட் டுடே God wants to tell you, அதை மறந்துடுங்க. அந்த தப்பை என்ன பண்ணிவிடுங்க, தெரிஞ்சு தான் பண்ணேன், தெரியாமல் பண்ணேன், எனக்கு தெரியல. ஆனால் உங்களை பார்த்து சொல்ல அத்தை நீங்கள் மறந்துடுங்க. அதுலேருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வரது புது வழி காட்டுவார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒருவேளை பிரதர் இந்த வியாதி இந்த டாக்டர் சொல்லிட்டாங்க முடியாதுன்னு, உனக்குன்னு புதுசாக ஒரு டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணுவார். எவ்வளோ பேர் நம்புறீங்க? உங்கள் வியாதியை குணமாக்கிறதுக்காக புதுசாக ஒரு டாக்டர் அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்லுங்க, புதுசாக ஒரு கம்பெனி எனக்காக கர்த்தர் திறக்குவார். அது எங்கன்னா வீட்டு பக்கத்தே இருக்கிற வேலை முடிக்கும், கரெக்டாக வீட்டுக்கு வருவோம், சபைக்கு வருவோம். ஆமென். என்னையும் ஆண்டவர் பிரிக்காதபடிக்கு எனக்கு புதுசாக ஆண்டவர் காரியத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நான் இந்த துணி தான் பிரதர் எதிர்பார்த்தேன், ஆனால் புதுசாக எனக்கு ஆண்டவர் தர்றார். அந்த மாதிரி எத்தனை துணிகள் ஆண்டவர் எனக்கு கொடுத்துக்கிறார் தெரியுமா? நான் யோசிக்கும் போது என் அப்பா தரார். பைபிள் சொல்லி, நீ கேட்கறதுக்கு முன்பாகவே உன் தகப்பனுக்கு அறிவாரா. Before you ask, your father knows it. Hallelujah.
நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. ரொம்ப பழசாக இருக்குது பிரதர் இந்த வீடு, புது வீடு தருவார். எவ்வளோ பேர் நம்புறீங்க? 2026 முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் புதுசாக தான் ஆண்டவர் செய்வார். நான் நம்புகிறேன், ஆண்டவர் புதுசாக நம்மளுக்கு இந்த வருஷத்தை புதிய வீடை கட்ட வைக்குவார். ஆமென் ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ உங்களுக்கு ஆமென் ஹல்லேலூயா. எப்படி கட்டுவோன்னு தெரில, ஆனால் கட்டுவோம். ஆமென் ஹல்லேலூயா. Unless the Lord builds, I will wait for him. ஆமென். அவர் கட்டுற வரைக்கும் நான் காத்து நிற்பேன். ஆமென் ஹல்லேலூயா. உங்கள் வேலையை பார்த்து டிஸப்பாயிண்ட் ஆகிடாதீங்க. உங்கள் வேலையில் இருக்கிற ப்ரெஷரை பார்த்து டிஸப்பாயிண்ட் ஆகிடாதீங்க. உங்கள் வேலையில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை பிசாசு கொடுத்துட்டு இந்த வேலையை விட்டுட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் எப்படி நடத்துவோன்ற ஒரு டிஸப்பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் வரும். சோர்ந்து போவாத, கர்த்தர் நடத்துவார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. He will open. சாவி யார் கையில் இருக்குது தெரியுமா? அவர் கையில் தான் இருக்குது. அவர் திறந்தா ஒருத்தரால் மூட முடியாது. உங்களுக்கு உதவி எப்படி வரனே தெரியாது. நீங்கள் காலையில் எந்திரிச்சு கையை மேலே சரண்டர் பண்ணிட்டு வெளியே வந்து பாருங்களேன். ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து பாருங்களேன், புதுசாக திறக்குவார். அந்த புது கதவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆசை ஆண்டவர்கிட்ட. எப்போவுமே நான் அதுதான் கேட்கும், ஆண்டவரே நான் எந்த வீட்டுக்கு போனாலும் புது வீடு கொடுப்பா. எனக்கு புது வீடு ரொம்ப இஷ்டம். யூஸ்டான வீடு எனக்கு அவ்வளோ லைக் ஆகாது. ஏசப்பா எனக்கு எல்லா வீடும் எங்களுக்கு ஏசப்பா புது வீடு தான் கொடுத்துருந்து. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? அப்படியெல்லாம் பண்ணுறது இல்லையா? பண்ணி பாருங்கள். சில வீடுங்களுக்கெல்லாம் நான் போய் செக் பண்ணேன். இந்த வாட்டி ஆண்டவர்கிட்ட ரொம்ப வைராக்கியமாக ப்ரேயர், இனிமேல் நான் பீரோ தூக்கின்னு போகவே கூடாதுப்பா, போதும். வீடு தேடி தேடி எல்லாரும் சோர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்த வீட்டுக்காக என்ன ரூல்ஸ் வேறு, அப்பாப்பா சாமி, பயங்கரமான ரூல்ஸ். அதான் ஆண்டவர் பார்த்து சொன்னேன், புதுசாக ஒரு வீடு கட்டுப்பா. எனக்காகவே அந்த ஓனர்கிட்ட பேசி ஏன் ஆசைப்படி ஒரு வீடை கட்டுப்போம். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். நீங்கள் நம்பி பாருங்கள், கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்லுங்கள், இந்த 8வது மாதத்தில் ஏசப்போட கரத்தை நான் புதுசாக பார்க்க போகிறேன். உங்கள் லைஃப்பில் இந்த மாதம் எழுதி வச்சுக்கோங்க, எதெல்லாம் புதுசாக வருதோ எல்லாம் டேடி அனுப்புனது உனக்கு. ஆமென் ஹல்லேலூயா. எதெல்லாம் புதுசாக உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகின்னு இருக்குதோ எல்லாமே டேடி தான் உனக்கு அனுப்பின்னுக்கிறது. ஃப்ளிப்கார்ட் இல்லை, ஜெப்டோ இல்லை, அப்புறமா அமேசான் இல்லை, மீஷோ இல்லை, எல்லாம் ஏசப்பா தான். ஆமென் ஹல்லேலூயா. உங்களுக்கு புதுசாக வாங்க வைக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர் தான். ஆமென் ஹல்லேலூயா. பழையதை யோசிக்காதானே, பல துணியெல்லாம் கொடுத்துடணும். பழையசை வச்சுன்னு இருந்தீங்கன்னா புதுசு வராது. நிஜமா பிரதர்ஸ், பழையசை வைக்காதீங்க, அனுப்புங்க. உங்களுக்கு ஆண்டவர் காட்டுவார், அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த துணியெல்லாம் நான் போடாமல் இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு உங்களுக்கு புதுசு வேணும்னா இப்படி தான் பண்ணணும். தண்ணி சுத்தமாக இருக்குன்னா அனுப்பினேக்கணும், அப்போ தான் சுத்தமாக இருக்கும், அப்போ தான் க்ளீன் வாட்டர்ஸ். நிற்கிற தண்ணியெல்லாம் கலீஜாக இருக்கும், அனுப்புகிற தண்ணி தான் சுத்தமாக இருக்கும். அதனால் பழையசை என்ன பண்ணாதீங்க. ஐயோ போன மாதமே எவ்வளோ கஷ்டப்பட்டப்பா, போன மாதம் உன்னுடைய பெல்லத்தில் கஷ்டப்பட்டேன், உன்னுடைய சுயத்தில் கஷ்டப்பட்டேன், நாங்கள் கூட அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டோம் தான். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், ஆண்டவர் புதுசாக செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. புது கம்பெனி நம்மளுக்காக ஓப்பன் பண்ண நம்புறீங்களா? ஆமென் ஹல்லேலூயா. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி புதிய ப்ராஜெக்ட் ஆண்டவர் திறக்குவாரா திறக்க மாட்டாரா? புதிய பிஸ்னஸ் கதவுகளை நம்மளுக்கு திறக்குவார். நான் இப்போ கேட்டுங்கிற ஆண்டவர்கிட்ட அதுதான், புதுசாக இருக்கணும்ப்பா இந்த வாட்டி, ரொம்ப பழைய பிஸ்னஸ் ஆகிடுச்சு, இது புதுசாக மாற்றணும். இந்த வாட்டி ஒரே ஒரு டேப் அடித்தா போதும், பைபிள் சொல்லுகிறது, நீ பார்க்காத இடத்துலலாம் நான் உன்னை பார்க்க செய்வேன். ஆமென் ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நீங்கள் ஃபினான்ஷியலாக மாற்ற பிளெஸ்ஸடாக இல்லைன்னா ரொம்ப இடத்துல நம்ம அவமானப்படுவோம். ஆனால் ஃபினான்ஷியலாக பிளெஸ்ஸிங் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன்னா, சத்தியத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மகன் பாக்கியவான், அவன் தொடுறதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நீங்கள் தொடுறதெல்லாம் வாய்க்கணும்னா சத்தியத்தை இரவும் பகலும் தியானிங்க, எல்லாமே கர்த்தர் வாய்க்க செய்வார். ரொம்ப பேர் அவிசுவாசமாக போன மாதத்தை யோசிச்சுக்கிறீங்க. போன மாதமே ஒரு ஆச்சரியம் இல்லை பிரதர், வீட்டில் போன மாதமே எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆகஸ்ட்டில் பாஸ்டர் புதுசாக செய்கிறாரு. ஆக்சுவலி என்ன தெரியுங்களா, உங்கள் மைண்ட் செட் மாறினா எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஆமென் ஹல்லேலூயா. 100க்கு அதிபதி என்ன தெரியுமா சொன்னால், ஆண்டவரே நீ வீட்டுக்கு கூட என்ன பண்ணாத வராதேன்னா. ஏன் வராதேன்னு சொன்னா, என்கிட்ட அநியாயமான காசுங்க இருக்குது என் வீட்டில், அந்த இடத்துக்கு நீ வராது அப்படின்னு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், என் கூட இவ்வளோ பேர் சுற்றுறாங்கடா,
என் கூட சாப்பிட்டு இவ்வளோ நாளாக சுற்றுறாங்க. இவங்கக்கிட்ட யாருக்கிட்டே இல்லாத விசுவாசம் யாருக்கிட்ட இருக்குது? நம்ம சர்ச்சில் கூட நீங்கள் நம்பலைன்னா உங்களுக்கு கிடைக்காது. ரோட்டில் போயிட்டு அந்த சிலுவையை பார்த்துட்டு நம்புறாரு பாரு, அவருக்கு கிடைச்சிடும். அதுதான் சொல்கிறேன், 100க்கு அதிபதி ஜீசஸ் கூட இல்லைன்னா கூட ஜீசஸ்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு விசுவாசம் இருந்தது அவனுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கணும். பார்த்து நம்பக்கூடாது. விசுவாசம்லாம் எப்படி தெரியுங்களா? பார்க்காதவே நம்பணும், பிளைண்டாகவே பேசணும். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புதிய ஃபோன் வந்துச்சுன்னா என்ன நினைக்கிறீங்க? இந்த வாட்டி போய் லோன் எடுத்துகிற போகிறீங்க, கர்த்தரே அனுப்புவார். கர்த்தரே என்ன பண்ணுவார்? அனுப்புவார். ஆமென். புதுசாக இந்த மாதம் உங்களுக்கு எதெல்லாம் வருதோ ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே ஜீசஸ் தான் உனக்கு அனுப்பிண்டு. ஜஹாவா ஜாயிரே, என் தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. போன மாதம் சந்திக்கலையா? சந்திச்சாரா உங்களெல்லாம் பிரதர்? சந்திச்சாரா? எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, எவ்வளோ போராட்டம் இருந்துச்சு. ஆனாலும் ஈ மேட் அ நீட்ஸ். எல்லா தேவைகளும் அப் டு த மார்க் இல்லையா? பண்ணாரா பண்ணலைங்களா? பண்ணார். யூ ஹேட் அ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், காட் மேட் இட். ஆண்டவர் தேவையை சந்தித்தார். சாப்பாடு வேணுமா இருந்துச்சு, சாப்பாடு ஆண்டவர் சந்தித்தார். உங்களுக்கு துணி வேணுமா இருந்துச்சு, துணியை தந்தார். அதோடைய பெரிய விஷயம் எப்போவுமே நான் உங்களை சொல்வேன், நம்மளுக்கு உயிரை கொடுத்தார். அல்லேலூயா. 7 மாதம் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு அவர் சமூகத்தை 8வது மாதம் வந்து நன்றி சொல்ல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஒருவேளை நம்மளுக்கு நம்ம ஹெல்த்தில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் ஆகிருக்கலாம். ஒருவேளை லிவர் டேமேஜ் ஆகிருக்கலான்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை கிட்னியில் ப்ராப்ளம்லாம், கண் ப்ராப்ளம்னு சொல்லலாம், நரம்பு பிரச்சனைன்னு சொல்லலாம். இதெல்லாம் மாறாதுன்னலாம். ஆனால் நீங்கள் நம்பணும். நான் ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு பிரதர் எனக்கு தெரிஞ்சவர் இருக்கிறாரு, ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாரு. அவர் என்ன தெரியுமா சொல்வார்? ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நாங்கள், சுகம் கொடுக்கறது கர்த்தரா. அல்லேலூயா. நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், ஆனால் சுகத்தை கொடுக்கறது யாரா? பெரிய டாக்டர் இயேசுன்றார். ஆமென். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு அவர் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரா. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு டாக்டருக்கே தெரியுது இது நான் செய்யலை, இது கர்த்தன் தான் செய்கிறார். அல்லேலூயா. சில பேர் டாக்டருங்க சொல்லிக்குவாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணட்டு. எவ்வளோ பேர் நம்புறீங்க புதுசாக ஆண்டவர் செய்வாருன்ட்டு? ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷம் நான் ஆண்டவர்கிட்ட அதை தான் கேட்டேன், புதுசாக எல்லாத்தையுமே செய்யணும் ஆண்டவரே. நீ எல்லா வியாதிகள், உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் புதுசாக மாறணும். நம்ம லிவர் எல்லாம் புதுசாக மாறணும். எவ்வளோ பேர் ஆசைப்படுறீங்க? நம்ம பழைய பாவத்தினால வந்த லிவர் இல்லை, இந்த வாட்டி பரிசுத்தத்தினால ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம சாபத்தினால வந்த, பாவத்தினால வந்த விளைவுகள் அல்ல, ஆண்டவர் புதுசாக செய்ய போகிறார். அல்லேலூயா. எனக்காகவே கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே 50 பேர்ப்பா இருந்தால் நீ அழிக்குவியான்னு கேட்டார். இல்லைடா அழிக்க மாட்டேன். 30 பேர் இல்லை, 10 பேர் இல்லை, ஒருத்தர் இல்லை. அப்போனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தருக்காகவே ஆண்டவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை இன்றைக்கி வாழ வச்சுன்னுக்கிறது யாருனால தெரியுமா? உங்கள் ஒருத்தருக்காக தான். எவ்வளோ பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஏன்னா என் செல்ல புள்ள அந்த வீட்டில் இருக்குது, என்னை பார்த்து அப்பப்போ கையெடுத்து கும்புறுது, எனக்காக வாழணும்னு ஆசைப்படுது. அது மனசை நான் ஒடிக்க ஆசைப்பட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம மனசை ஒடிக்காமல் இது வரைக்குமா நான் சொல்கிற பாருங்க சிஸ்டர், ஐ ஹாவ் லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ். ஆனால் நான் கமிட்டட் ஆகிட்டுக்கிறேன். யாருக்கிட்ட தெரியுமா? என் ஜீசஸ் கிட்ட. அல்லேலூயா. எல்லா தேவைகளும் எப்படி அனுப்புகிறாருன்னா அற்புதமாக நடத்துகிறார். நீங்கள் நினைச்ச மாதிரி அவர் செய்யலைன்னா, நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு நடக்கலைன்னா வித்தியாசமான வழியிலேருந்து கர்த்தர் திறக்குவார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போனா நம்மளுக்கு ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒருத்தரால் என்ன பண்ண முடியாது? தடை செய்ய முடியாது, முடியாது, முடியாது. பிரதர், இந்த பழைய வண்டியை வச்சு இவ்வளோ நாள் நான் செஞ்சிட்டேன் பிரதர், என் லைஃப் நடத்திட்டேன். நம்புங்க, புதுசாக தருவார். உங்களால் வாங்க முடியலன்னா வாங்க வைக்குவார். ஒரு வேளை வாங்க வைக்க முடியலன்னா கூட அவரே அனுப்புவார் உனக்காக. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப பேர் அவிசுவாசமாக இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம சர்ச் சிஸ்டர் நவமி இருக்கிறாங்க, அவங்கள கேட்டு பாருங்கள். ஃப்ரிட்ஜு கலர் வரைக்கும் ஏசப்பா சொல்லி கொடுத்துக்கிறாரு. ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்னி வரைக்கும் இருக்குது தெரியுமா? அவர் பேசுகிற தேவன், அவர் செய்கிற தேவன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், கதவை திறக்கணும். அந்த கதவை பேர் தான் விசுவாசம். திறந்து காத்து நிறுங்க, கர்த்தர் செய்வார்.
எல்லா நேரத்துலையும் யார் என்ன சொன்னாலும் ஏசப்பா செய்வார். அவர் செய்கிற வரைக்கும் நான் காத்துனுக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அவர் செஞ்சார்னா சொன்னவங்க எல்லாம் வாயை மூடுற மாதிரி செய்வார். பேசினவங்க வாயெல்லாம் என்ன பண்ணுவார்? மூட செய்வார். புதுசாக செய்வார், அழகாக செய்வார். நான் பார்த்துக்கிறேன். அவர் செய்ய நினைச்சது எத்தனை பேர் எல்லா ரிப்போர்ட்ஸ் கூட அவர் சேஞ்ச் பண்ணிக்கிறார். நம்ம சர்ச்சுக்கு வராத ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு, பிரதர் இந்த மாதிரி என் தம்பி ஸ்டமக்கில் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்குது, அவனுக்கு என்னென்னு தெரில, பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. என்ன பிரச்சனை சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். இந்த இன்டெஸ்டைனில் வந்து என்ன பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு அவனுக்கு மோஷன் போக மாட்டேங்குது அப்படின்ட்டாங்க. என்ன வயசு சிஸ்டர் அப்படின்னு. 22 பிரதர் அப்படின்னாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து மிஷின் வச்சுட்டுக்கிறாங்க, அவனுக்கு மூச்சு விட ஆக மாட்டேங்குது, எலக்ட்ரிக்கில் தான் அவன் மூச்சு போயின்னு இருக்குது அப்படின்னு. உங்கள் சபைக்கு ஒரு சிஸ்டர் வந்துக்கிறாங்க, நீங்கள் எல்லாம் ஜெபிக்கும் போது அந்த பொண்ணு கர்த்தர் காப்பாற்றிக்கிறார், அதனால் நாங்கள் விசுவாசமாக ஃபோன் பண்ணோம் பிரதர் அப்படின்னு. கவலைப்படாதீங்க சிஸ்டர், அந்த ஃபோன் அந்த தம்பி கையில் கொடுங்கன்னு சொல்லிட்டு லவுட் ஸ்பீக்கரில் நான், அவங்க மம்மி, அந்த தம்பி ஜெபம் பண்ணோம். நான் ஜெபம் பண்ணி என்னத்திரம் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அந்த வரை புதுசாக மாறிட்டோம்ப்பா எல்லாம், இது டாக்டரே பார்க்குறதுக்கு ஆச்சரியப்பட்டுட்டு ஆண்டவர் என்ன. அவ்வளோதான், ஜஸ்ட்டு 2 days தான் சிஸ்டர். எந்த டாக்டர் சொன்னாரோ, எந்த டாக்டர் வந்து இது ஆகாது, இவனுக்கு லைஃப் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னாங்களோ, ரொம்ப அழுதுட்டாங்க. 22 வயசு பையன். 3rd day அவருங்க டெஸ்ட் எடுக்கிறாங்க, எல்லாமே புதுசாக மாறிட்டுக்குதான். அல்லேலூயா. 3ஆவது நாள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கர்த்தர் அனுப்பிக்கிட்டார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நல்லபடியாக காலேஜுக்கு போய் படிச்சுன்னு இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குதோ அப்படி கர்த்தர் செய்வார். இவங்க பாரு சர்ச்சுக்கு வரல, ஆனால் தூரமாக இருந்து கூட என்ன பண்ணாங்க, கர்த்தரை நம்பினாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு வந்துக்கிறீங்க, அதோட நம்பணும், அவங்கள காட்டிலும் நம்பணும். கண்ணுக்கு முன்னாடி தெரியல, ஆனால் உனக்குள்ளேருந்து ஆண்டவர் காட்டுவார். என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டபடி கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. எனக்காகவே செய்வார். பிரதர் சைட்லெல்லாம் செய்ய மாட்டாரா? அவங்களுக்கெல்லாம் செய்வார். ஆமென். இந்த சைட்லெல்லாம் செய்ய மாட்டாரா? ஆமென், அல்லேலூயா. அவர் செய்ய மாட்டார்னா 7 மாதம் நீங்கள் நடத்திக்க மாட்டீங்க, உங்களால் முடிஞ்சிக்காது. ஆமென், அல்லேலூயா. அவர் நடத்த தைரியமாக சொல்கிறேங்க. ஒரு பாஸ்டர் சொல்லுவார் எப்போவுமே, ஆண்டவரை நம்பி வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வான்வார். ஒரு இன்ஜினியர், அவர் சொல்கிற வார்த்தை அது, எல்லாத்தையும் விட்டுட்டு வா ஊழியத்துக்காக அப்படின்வார். அவங்க சர்ச்சிலலாம் யாரெல்லாம் வேலைக்கு போயிருந்தாங்களோ எல்லாரையும் விட வச்சு ஊழியத்துக்கு அனுப்பிக்கிறாரா. அவர் இப்போது பல கண்ட்ரிஸ்க்கு போயின்னு இருக்கிறாரு. அவர் அதை தான் சொல்வார், கண்ணு திறக்கப்படட்டும், நான் ஒரு இன்ஜினியராக இருந்தேன், அவர் ஆண்டவர் சொன்னார் உனக்கு 4 புள்ளை தருவேன் அப்படின்னாரா. அவர் சொல்கிறாரா, வேலை இல்லாதக்கிறேன், ஒரே பிள்ளை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏசப்பா அப்படின்னாரு. 4 பிள்ளையை கொடுத்து இனி எத்தனை கண்ட்ரிக்கு போய்க்கிறாரா தெரியுங்களா? அவர் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 11 கண்ட்ரிஸ் கிட்ட போய்க்கிறாரா. ஒன்றே ஒன்று தான் அவர்கிட்ட இருந்துச்சு, அந்த விசுவாசத்தின் கண் அவருக்கு திறந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ பேர் அவங்க சபையில் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க சபையில் ஃபேன் கூட இல்லாத இருந்துச்சான், அவங்க சபை ஃபேன் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாத இருந்துச்சான். அந்த மாதிரி கஷ்டத்தை ரொம்ப அனலா அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் கர்த்தரை நம்பின்னு இருந்தேன். அப்போ என் ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீ வெளியே போயிட்டு ஊழியம் செய் அப்படின்னாரா. அவர் வெளியே போயிட்டு ஒரு பிரதருக்கு இயேசுவை பற்றி சொன்னாரா. கொரோனா டைமில் இயேசுவை பற்றி சொல்லும் போது அவர் சொன்னாரா, பிரதர் என் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டம் இருக்குது பிரதர், நான் என்ன பண்ணுறதுனே தெரில பிரதர் அப்படின்னாரா. அப்போ அவர் ப்ரேயர் பண்ணிட்ட பிறகு அவர் சொன்னாரா, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுனே தெரில அப்படின்னாரா. அப்போ சொன்னாரா, எனக்கு ரொம்ப ஆசை, நான் ஃபேன் கடையில் வேலை செஞ்சேன், நான் ஃபேன் பிஸ்னஸ் பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னாரா. சரி ஜெபம் பண்ணலாம் வாங்கன்னு பாருங்கள், 3rd person யாரோ தெரியாதவங்க அவர் கையை பிடிச்சி இவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாராம். அவ்வளோதாவா, ஜெபம் பண்ணிட்டு வந்து இவர் ஆரம்பித்தாரா பிஸ்னஸ்ஸு. அந்த டைமில் பீக்காக போயிடுச்சான் ஃபேன் பிஸ்னஸ். ஏசியெல்லாம் ஆல்மோஸ்ட் 5 to 6 crores பண்ணாரா கொரோனா முடிக்கிறதுக்கு முன்னாடியே. முடிச்சிட்ட பிறகு பண்ணி அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த பாஸ்டர் தேடி போனாரா. தேடி போயிட்டு அந்த பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிங்கிறாரா, ஏசப்பா நம்ம சபையின் தேவைகளெல்லாம் என்ன பண்ணு சந்தேன்னு அந்த டைமில் அனுப்பிக்கிறார் பாருங்க. அவரை அனுப்பி என்ன பண்ணார் தெரியுமா, அவர் புதிய இடமே வாங்கி கொடுத்துட்டாரா. புதுசான சர்ச்சே வாங்கி கொடுத்து எல்லா செட்டப்பும் யாரோ ஒருத்தர் ரோட்டில் இருந்தவர் மூலியமாக ஆண்டவர் செஞ்சாரா. உனக்கு வேணும்னா இங்கேருந்து வராங்க, குடும்பத்துலேருந்து அனுப்புகிறாரோ இல்லையோ, எங்கேருந்து நான் கர்த்தர் உனக்காக அனுப்புவார். ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. சில பேர் வந்து சொல்கிறாங்க, இல்லை பிரதர் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சேன். அது யார் செய்ய வைத்து தெரியுமா? அது கர்த்தர்.
அது யார் அந்த மனசை கொடுக்க வைத்தது? கர்த்தர். ஸோ அதனால் தைரியமாக நம்புங்க, இந்த மாதம் கர்த்தர் செய்வார். பழையசெல்லாம் தர மாட்டார், புதுசாக செய்வார். பழையசை மறந்துடுங்க. ஆமென், அல்லேலூயா. உங்கள் டிசப்பாயிண்ட்டை மறந்துடுங்க, உங்கள் ரிக்ரெட்டை மறந்துடுங்க, உங்கள் பாவத்தை மறந்துடுங்க. ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன்ப்பா, பரவாயில்ல, போன மாதம் ஆயிடுச்சா, விட்டுரு, இனி செய்யாத. இதுக்கு மேலே ஆண்டவர் செய்ததை ஒரு மனுஷனை என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து பைபிள் சொல்லுது, behold, I'll do a new things.